நான் உங்கள் யாழன் ஸ்டோரி ஹப் சேனலிலிருந்து. இன்னைக்கு நாம பார்க்க போற கதை ஆணவம் அழிவைத் தரும். பணக்காரன் ஒருவன் தன் சொத்துக்களை மேற்பார்வையிட நிர்வாகி ஒருவனை பணியாளராக நியமித்திருந்தான். அப்பயனாளியிடம் அந்த சொத்துக்கள் யாருடையது என்று யாரும் கேட்டால் அவை யாவும் தன்னுடையதுதான் என்று இரும்போடு பதில் கூறுவான் அந்தன் பணியாளன். பணக்காரனின் வீடு, மனை, தோட்டம் யாவும் தன்னுடையதே என்ற எண்ணத்தோடு வீண் கர்வம் கொண்டிருந்தான் பணியாளன். அந்த பணக்காரனோ தனக்கு சொந்தமான குளத்தில் ஏராளமான மீன்களை வளர்த்தி வந்தான். அந்த குளத்தில் தன் அனுமதி இல்லாமல் யாரும் வலைவீசி மீன்களை பிடிக்கக்கூடாது என்றும், அதை மீறி மீன்களை பிடிப்பவர்களுக்கு கடுமையான தண்டனை உண்டு என்றும் பணியாளனிடம் எச்சரிக்கை விடுத்தான் பணக்காரன். ஒருநாள் அந்த உத்தரவை மீறி குளத்தில் வலை வீசி மீன்களை பிடித்துக் கொண்டிருந்தான் பணியாளன். எதிர்பாராத விதமாக அந்த வழியே வந்த பணக்காரன் பணியாளன் தன் உத்தரவை மீறி மீன்களை பிடித்துக் கொண்டிருப்பதை பார்த்து விட்டான். அவனது கண்கள் கோபத்தில் சிவந்தன. அவனது அயோக்கியத்தனத்தை பொறுக்க முடியாமல் பணக்காரன் அவன் பதவியிலிருந்து நீக்கியதோடு வீட்டை விட்டே துரத்தினான். அது மட்டுமல்லாமல் பணியாளனை மிகவும் அவமானப்படுத்தி அவன் இதுவரை சேர்த்து வைத்திருந்த பணத்தையும் பிடுங்கிக் கொண்டான். முன்பு பணக்காரனின் சொத்து முழுவதும் தன்னுடையது என்று பொய் பிரச்சாரம் செய்து கொண்டிருந்த பணியாளனின் நிலைமை இப்போது தலைகீழாக மாறிவிட்டது. பாருங்க, ஆணவம் ஒரு மனுஷனை எங்க கொண்டு போய் விடுதுன்னு. அவனுடைய மமதையே அவனை பழிவாங்கி விட்டது. அவனுக்கு சொந்தமான சொம்பு, தவளைகள், ஒரு ஓட்டப் பெட்டி, வச்சிருந்த ட்ரெஸ்ஸு அத்தனையுமே அந்த பணக்காரன் புடுங்கிட்டான். உலகில் உங்கள் பொருட்கள் யாவும் இறைவனுக்கே சொந்தமாவை. நம் உடலும் உயிரும் கூட அவனுக்கு சொந்தமில்லாததுதான். அப்படி இருக்கும்போது அதையெல்லாம் மறந்துவிட்டு யாவும் தன்னுடையது என்ற சொந்தம் கொண்டாடி வீண் கௌரவம் கொண்டு வாழ்வதை ஆண்டவன் பொறுத்து கொள்ள மாட்டான் என்பதை உணர்ந்தான் பணியாளன். அகந்தையை அடக்கி உண்மையை உணர வைப்பான் ஆண்டவன். ஆகவே ஆணவம் அழிவையே தரும் என்று சொல்கிறேன். நான் உங்கள் யாழன் ஸ்டோரி ஹப் சேனலிலிருந்து. இந்த கதையிலிருந்து நாம தெரிஞ்சுக்கிறது என்னன்னா, உலகில் எதுவுமே நம்முடையது என்று ஆணவம் நம் மார்பு தட்டி கொள்ளக்கூடாது. ஏனால் இங்கு எல்லாமே நிலையற்றதுதான். இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் உங்கள் யாழன். மீண்டும் இன்னொரு கதையில உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.